நீங்க லேண்ட் கம்மியா வாங்குனீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேண்ட் காஸ்ட்டும் கம்மியா கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல யாருமே பண்ண முடியாத அன்பிட்டபிள் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய பிசினஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் அட்வைஸ் பண்ணுவோம். நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க நான் எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்குன்னு சொல்றேன். இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவுன்ஷிப் தான். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல காலப்பட்டிக்கு பக்கத்திலே லொகேட் ஆயிருக்கு. இதோட ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக பிரசாந்த் ப்ரோ தான் ஜாயின்ட் இருக்காரு. சாமி வெல்கம் பண்ணிட்டு இதோட டீடைல்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் சாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சொல்லுங்க இதோட ப்ராஜெக்ட்டை பத்தி சொல்லுங்க. லொகேஷன் ஹைலைட் சொல்லுங்க. லொகேஷன் எக்ஸாக்ட்டா நம்ம கோயம்புத்தூர்ல காலப்பட்டிக்கு பக்கத்துல, காலப்பட்டியில அதாவது ஐடி இன்ஃபோசிஸ் ஐடி பார்க்ல இருந்து ஒரு 15 நிமிஷம் டிரைவ்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. இங்கிருந்து கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கோயில்பாளையம் KMCH ஹாஸ்பிட்டலுக்கு வெறும் 10 நிமிஷம் டிரைவ் தான். அதே மாதிரி நம்ம அன்னூருக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா அவினாஷி ரோடுக்கு தென்னம்பாளையத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. தென்னம்பாளையம் கருமத்தம்பட்டி ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிடலாம். இன்னொன்று நம்ம ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்றனால ரெகுலராக பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க பஸ் விட்டு இறங்கின உடனே நம்ம லே அவுட்டுக்கு ரீச் ஆயிடலாம். நம்ம SVB டெக் பார்க், குளோபஸ் டெக் பார்க், இது எல்லாமே ஒரு 10-15 நிமிஷம் டிரைவ்ல நம்ம ரீச் ஆயிடலாம். அது போக ஸ்கூல் நம்ம லே அவுட்ல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு வெறும் 1.5 கிலோமீட்டர்ல நேஷனல் மாடல் ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கு. அது போக காலேஜஸ் ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ஒரு 10 நிமிஷம் டிரைவ்ல இருக்கு. அது போக என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் நம்ம அவினாஷி ரோட்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர். இப்போ லோட்டஸ் டவுன் வந்து எவ்வளோ ஏக்கர் வந்து டெவலப் பண்ணிருக்கீங்க? என்னென்ன பிளாட்ஸ்லாம் டிவைட் பண்ணிருக்கீங்க? லோட்டஸ் டவுன்ன்றது ஒரு 105 பிளாட் கொண்ட ஒரு 4.25 ஏக்கர்ல ஒரு டவுன்ஷிப்பா பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த 105 ஏக்கர்லயும் மினிமம் 1.5 சென்ட்ல இருந்து இடமா இருக்கு. சப்போஸ் இடமா வேணாலும் வாங்கிக்கலாம், நீங்க வீடா வேணாலும் வாங்கிக்கலாம். உள்ள என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் கொடுக்குறீங்க பிரதர்? உள்ள அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 24 ஹவர்ஸ் டே நைட்டு. உள்ள ரோடு பார்த்தீங்கன்னா 30-33 அடி தார் ரோடு தான் கொடுத்துருக்கோம். அது போக குழந்தை விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கம்ப்ளீட்டாக எக்யூப் பண்ணி வாக்கிங் ட்ராக்கும் கொடுத்துருக்கோம். கம்யூனிட்டியில் காமனாக ஒரு போர்க் போட்டு ஒரு 40,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஓவர் ஹெட் டேங்க் கட்டி எல்லா பிளாட்டுக்குமே தனித்தனியாக டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி EB கனெக்ஷன் முதல் கொண்டு எல்லா கம்ப்ளீட் லே அவுட்டுக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ லேண்ட் காஸ்ட் எவ்வளோ, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க? லேண்டு காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு சென்ட்டாக வாங்கினீங்கன்னா சென்ட் வெறும் 6,90,000 தான் கொடுக்குறோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அன்பீட்டபிள் ப்ரைஸு யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1,950 ருபீஸுக்கு தான் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். ஓகே. லேண்டா வாங்கினா ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளோ பிரைஸ்? லேண்டா வாங்கினீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1,584 ரூபா வரும். இப்போ சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இடம் வீடு ரெண்டுமே சேர்த்து ஒரு 19 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து 19 லட்ச ரூபாய்க்கு பண்ணி வெறும் 19 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து. சூப்பர் பிரதர். அப்போ டபுள் பெட்ரூம்னா ஒரு 33 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து பண்ணலாம். லேண்ட் பிளஸ் இடத்தோட வீடு. ஓகே. என் கையில எவ்வளவு இருந்தா நான் இங்க ஒரு வீடு கட்டலாம்? உங்க கையில உங்க டவுன் பேமெண்ட் அதாவது முன்பணமா குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா இருந்தா போதும். 2 லட்ச ரூபா இருந்தா போதும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் லோனும் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்றீங்கன்னா அப்ராக்சிமேட்டா EMI ஒரு 15,000 ரூபாய் EMI வரும். லோன் பாத்தீங்கன்னா ஒரு 85 to 90% நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம். இங்க இந்த ப்ராஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா செம்மண் தான் பிரதர். இதை பத்தி சொல்லுங்களேன். கம்ப்ளீட்டா சாயில், ரெட் சாயில். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. ரெட் சாயில்ன்ற பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பில்லர் பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சொல்லி இல்ல ரெடி டு மூவ் நான் வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க தாராளமா உங்க பக்கெட் லிஸ்ட்ல வைக்கலாம். நல்ல அருமையான லொகேஷன், நல்ல கிளைமேட், கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்க ஏரியா, DTCP அப்ரூவல் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட், எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ளே வந்துருச்சு. உங்கள் சைட்லையும் நீங்கள் டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லீகலாக செக் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி டிலே டேரெக்டாக வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடையில் நானும் என்னோட டீம் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டீம் பேண்டா பதாஸ். பை.